லூயிஸ் விட்டான் இவர் காடு இருக்குல்ல, காட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்த ஒரு நபர் ஸ்ட்ரீட்டில். ஸோ அப்படி இருந்த ஒரு நபர் தன்னுடைய சாவுக்கு முன்னாடி வரைக்கும் 30,000 கோடி சம்பாதிச்சது எப்படி அப்படிங்கிறது ரியல் மோட்டிவேஷனல் ஸ்டோரி அப்படின்னா இதுவும் ஒன்று. ஓகேவா? இவரோட பெயர் தான் லூயிஸ் விட்டான். ஸோ இவரை பற்றி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இவர் இவருடைய 13 வயசுல தான் பிறந்த ஊர் ஜூரா அப்படிங்கிற ஒரு இடம். எப்போ பிறந்தார் அப்படின்னா 4th August 1821. இவர் பிறந்து இவருக்கு 10 வயசு இருக்கும்போது இவருடைய அம்மா இறந்து போறாங்க. இவர் அந்த 10 வயசுல தன்னுடைய வயக்காட்டுல போய் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாரு. அப்படி இருந்த ஒரு நபர். ஓகேவா? இவருடைய அம்மா இறந்ததும் இவருடைய அப்பா என்ன பண்றாருன்னா மறுபடியும் வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த சித்தி இருக்காங்க இல்லையா, அவங்க லூயிஸை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. ஏன்னா முதலே சொன்ன வயக்காட்டில் போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க அப்படின்னு. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தால் கூட வீட்டில் மறுபடியும் வேற வேலைகள் நிறைய தர்றது, சாப்பாடு சரியாக தரமாட்டாங்க, ஒவ்வொரு நேரத்தில் சாப்பாடே தரமாட்டாங்க, ரொம்ப அடிக்கிறது திட்டுறது அப்படின்னு சொல்லி அந்த சித்தி கொடுமை ரொம்ப ரொம்ப செஞ்சுருக்காங்க. ஸோ இவர் இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாமல் சரி இருந்திருக்காங்க. இவ்வளோ வேலை செஞ்சுட்டு வீட்லேயும் இவ்வளோ வேலை செஞ்சு சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கும்போது 10 வயசு பையனால எப்படி தாங்கிக்க முடியும்? ஸோ அந்த டைமில் இவர் ஒரு முடிவு பண்ணுறாரு. ஸோ இவர் பிறந்த ஜூரா அப்படிங்கிற அந்த இடத்த விட்டுட்டு பாரிஸ்க்கு மூவ் ஆகுறாரு. ஸோ கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் கண்ட்ரி இல்லையா, பாரிஸ்க்கு மூவ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போன உடனே இந்த லெதர்னால மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய திங்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு இடம். இப்போ பர்ஸு, பேகு, லெதரில் ஷூஸ், ஸோ இந்த மாதிரியெல்லாம் மேட் பை லெதர் அந்த மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் அவர் போய் ரீச் ஆகுறாரு. ஓகேவா? ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இவருக்கு பசி. அப்போது ஏதாவது வேலைக்கு போகணும். என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே ஒரு கடையில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் அந்த ஓனர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் உனக்கு வேலை கொடுக்க ரெடி, ஆனால் 3 நேரம் நான் உனக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் இவருக்கு பசி, ஃபுட் ஓகே, அதனால் இவர் வேலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் தூங்குறதுக்கோ தங்குறதுக்கோ நான் இடம் தரமாட்டேன், அது நீ தான் தேடிக்கணும், கடையிலையும் தங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் அதை பற்றியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஜாபில் வேலைக்கு சேரணும் அப்படி ஃபுட் ஓகே அப்படின்னு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இவர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த பேக், அந்த ஸ்டைல், மாடல் அது எல்லாமே ரொம்ப பிரபலம் ஆகுது. ஓகேவா? ஆனால் இவருக்கு சம்பளமும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் செய்கிற வேலைக்கு 3 நேரம் சாப்பாடு, அவ்வளோதான். ஸோ இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு. அந்த டைமில் ஓகே அங்கே இருக்கக்கூடிய ராணி இருக்காங்க இல்லையா, ஃப்ரெஞ்ச் குயின், நெப்போலியன் III உடைய ஒய்ஃப், ஃப்ரெஞ்சு குயின், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது யார் செஞ்சது அப்படின்ட்டு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது லூயிஸ் தான், சின்ன பையன், 13 வயசு தான் அவருக்கு. அவர் அவரோட 10 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. அவர் பிறந்த அந்த ஊர்லேருந்து பாரிஸ்க்கு மூவ் பண்ணும்போது அவருக்கு வயசு 13 தான் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த டைமில் இவர் நிறைய நேரத்தில் அந்த 13 வயசுல எல்லாம் எங்கே தூங்கியிருப்பாருன்னா காடு இருக்குல்ல, காட்டில் அந்த மாதிரி இடத்துல தான் தூங்கியிருக்காங்க. அவருக்குன்னு சொல்லி எந்த ஒரு சொத்துமே இல்லை. அவர் போட்டுட்டு இருந்த ஜமுக்காலம், பெட்ஷீட் சொல்கிறோம்ல, ஸோ அந்த ஜமுக்காலமை தவிர வேறு எதுவுமே அவர்கிட்ட இருக்கல. ஸோ அப்படி இருந்த ஒரு நபர் தான் இப்போ என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு குயினுக்கு இவர் பேக் மேக் பண்ணுறது ரொம்ப பிடிச்சி போய் அந்த ஸ்டைலெல்லாம் இவருடைய பர்சனல் பேக் மேக்கராக ஜாப் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த லூயிஸ் ஃபர்ஸ்ட் 3 நேரம் சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சேர்ந்த நபர் தான். நாட்கள் போக போக அதை பற்றி ரொம்ப ஆர்வம் வருது, அந்த பேக் மேக்கிங் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் வருது, ரொம்ப லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ ஃப்ரெஞ்ச் குயினுக்கு பர்சனல் பேக் மேக்கராக மாறுறாரு. ஆனால் இதுலேயும் என்ன ஒரு சோகம்னா இவர் என்னதான் அங்கேயும் குயினுக்கு அப்படிங்கும்போது எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து எவ்வளோ ஸ்டைலிஷாக பண்ணணும் பேக். ஸோ அவர் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க. இவர் செய்கிற ஒவ்வொரு பேக்கும் குயினுக்கு பிடிக்குது. ஆனால் இதுலேயும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவர் செய்யறதுக்கு கூலி இவர் கையில் கொடுக்கப்படுறதில்லை. இவருடைய ஓனர் கிட்ட இருந்து தானே பேசி இவங்களை கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ ஓனருக்கு டைரக்டாக சேலரி போயிடும், ஓனராக பார்த்து ஏதாவது கொடுத்தாதான். ஆனால் ஓனருக்கு 3 வேளை சாப்பாடை தவிர வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவும் தர்றதும் கிடையாது. அந்த டைமில் தான் லூயிஸ் ஒரு முடிவு பண்ணுறாங்க, சரி நம்மள்ட்ட ஒரு திறமை இருக்குது, ஸோ அது ஏன் நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் போட்டு செஞ்சு வேறு யாரோ சாப்பிட்டு போகணும், லைக் எல்லாருக்கும் ஒரு தாட் தான். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேருந்து வேலையை விட்டு நிற்கிறாரு. தானே தங்கிட்ட இருந்த கொஞ்சம் காசெல்லாம் வச்சு அப்புறம் கொஞ்சம் மற்ற ஆளுங்கள்கிட்ட கடன் வாங்கி என்ன பண்ணுறாருன்னா இவர்கிட்ட ஃபஸ்ட்டு எதுவும் காசு இல்லை, பட் இப்போ என்ன பண்ணுறாருன்னா நிறைய பேர்கிட்ட அங்கே இருக்கிற ஆளுங்கள்ட்ட பழக்கம் ஆனனால கடன் வாங்குறாரு. வாங்கிட்டு தானே ஒரு பிஸ்னஸ் இந்த லெதர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இவர் நிறைய இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரைஸ் டேக் இருக்குல்ல, ஸோ ப்ரைஸ் டேக் அப்படிங்கும்போது அதில் என்ன ப்ரைஸ் போட்டிருக்கோ அதுதான், அதிலேருந்து கம்மி பண்ணியெல்லாம் நம்ம பேசி வாங்க முடியாது, ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். அந்த ப்ரைஸ் டேக் அப்படின்ற ஒன்றை ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது லூயிஸ் தான், தன்னுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தன்னுடைய கடையில். அது ஃபஸ்ட்டு திங்.
செகண்ட் திங், அதாவது என்ன சொல்ல வரேன்னா, என்னோட பேக் வந்து யார் பர்ச்சேஸ் பண்ண வந்தாலும், போரா இருக்கிறவங்க, ஒரு மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ் அப்படின்னு யார் பர்ச்சேஸ் பண்ண வந்தாலும் ஒரே விலை தான். அதே மாதிரி அவர் தான் ஃபர்ஸ்ட் அவருடைய நேம் லூயிஸ் விட்டான் எல்வி அப்படின்ற அவருடைய நேமை வந்து அவர் தயாரிக்கக்கூடிய பேக்ல பொறிச்ச ஆள், பிராண்ட் நேம் அப்படின்னு சொல்லி. அது வரைக்குமே அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறாங்கல்ல, ஒரு பர்ஸோ பேக்கோ எது வாங்கினாலும் வாங்குறவங்களுடைய பெயர் இல்லை அவங்க எந்த நேம் கேட்குறாங்களோ அந்த நேம் தான் வந்து பொறிக்கப்பட்டு தருமா. ஸோ அப்படி இருந்ததில் தன்னுடைய நேம் வந்து ஃபேமஸ் ஆகணும், தன்னுடைய பிராண்ட் வந்து ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய நேமில் ஸ்டார்ட் பண்ணி பிராண்ட் எல்லா அவர் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பர்ஸாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவருடைய நேமை வந்து வச்சு தான் அவர் கொடுக்குறாரு. ஸோ இது எப்படி ஆகுதுன்னா, ஃப்ரான்ஸ்க்கு யாரெல்லாம் டூரிஸ்டாக வர்றாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இவருடைய பேக் வாங்காமல் அவங்க ஊருக்கு போக மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு இவர் பிரபலமாகிறாரு. ஸோ பிரெஞ்சு குயினுக்கு பர்சனல் பேக் மேக்கராக இருந்தவர். அதுக்கப்புறம் குயின் எலிசபெத் அந்த மாதிரி நிறைய குயின்ஸ்க்கு வந்து பர்சனல் பேக் மேக்கராக மாறுறாரு. ஸோ இந்த மாதிரி இவர் அப்படியே வந்து அவருடைய ஹார்ட் ஒர்க்னாலையும் அவருடைய டேலண்ட்னாலையும் அவர் வந்து பிஸ்னஸில் நல்லா முன்னேறி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டைம். இதில் இவரோட ஒரு பேக், இப்போ நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் சூட்கேஸ் வச்சுட்டு போவோம்ல, ஸோ சிலதுலலாம் வந்து லாக் இருக்காது, ஸோ அது சேஃப் கிடையாது அப்படின்ட்டு சொல்லி அந்த மெட்டல் லாக் இருக்குல்ல நம்பர், ஸோ அதில் வந்து அதை வச்சு ஃபஸ்ட்டாக இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் இவர் தான். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் புதுசாக சேஃப் கொடுத்து ட்ரெயினில் போகிறவங்களுக்கு பிக் பாக்கெட் எல்லாம் அடிக்காமல் பாதுகாப்பாக போகிறதுக்காக தான் அந்த மெட்டல் லாக் நம்பர் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்தது இவர் தான். ஸோ அந்த மாதிரி வந்து இவர் பண்ணக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகுது. அப்புறம் ரெக்டாங்குலர் ஷேப்பில் அந்த மாதிரி ஷேப் எல்லாம் மாற்றி பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி இவர் ஆரம்பிச்சதுல போயிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, பிரான்ஸ்ல வந்து ஒரு போர் வெடிக்குது. அந்த போர் அப்போ இவர் இருந்த வீட்டை விட்டுட்டு அகதி முகாமுக்கு இவருடைய குடும்பத்தோட போறாரு. அப்போ வந்து இவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்கு. ஸோ அவர்களுடைய வீடுகள் எல்லாம் பறிக்கப்பட்டுருச்சு. அவர் அகதிகளில் போய் ஸ்டே பண்ணி மறுபடியும் முதல்ல சின்ன வயசுல இருந்து அதே நிலைமைக்கு வர்றாரு. ஃபுட்டு கிடையாது, தங்கருக்கு அகதியில தான் தங்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தோட வீடு இருந்தும் இப்பெல்லாம் பறிக்கப்பட்டது. ஸோ ஒரு சாகர அந்த ஒரு டெத் ஸ்டேஜ்ல போய் அவர் நிற்கிறாரு. இந்த டைம்ல தான் அவருடைய நல்ல நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். லைக் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிரான்ஸ்ல ஆரம்பமான அந்த போர் இருக்குல்ல, ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருது. யாருமே எதிர்பார்க்கல, அந்த கூடிய சீக்கிரமாவே அந்த போர் வந்து முடியுது. அப்போ உடனே இந்த லூயிஸ் என்ன பண்றாருன்னா, தன் குடும்பத்தோட அந்த அகதி முகாம்ல இருந்து மறுபடியும் அவருடைய வீட்டுக்கு வராரு. ஆனா அங்க வந்து பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை. அவருடைய அந்த பொருட்கள் எல்லாமே வந்து திருடப்பட்டுருச்சு, எடுத்துட்டு போயிட்டாங்க, ஒண்ணுமே அங்க கிடையாது. இப்ப அவர் கூட இருக்கிறது அவருடைய ஃபேமிலி மட்டும்தான். ஓகேவா? அப்போ என்ன பண்றாரு இப்ப அப்படின்னா, அவர் சேவ் பண்ணி வச்ச கொஞ்சம் பணம் இருக்குல்ல, அது வந்து அவர் கையில் அவர் வச்சிருந்திருக்காரு. ஸோ இப்போ யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கடன் வாங்காம அவராகவே தனியாக போய் அவர்கிட்ட இருந்த காசை மட்டும் வச்சு மறுபடியும் சேம் அதே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் இந்த டைமில் அவர் ஸ்டார்ட் பண்ண இடம் இருக்குல்ல, அது லைக் ரொம்ப இப்போ மாலில் எல்லாம் போனோன்னா வாடகை வந்து அதிகமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸில் ரெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, அவருடைய பிஸ்னஸ் நல்லா போகலை அப்படின்னாக்கா, ஏன்னா இப்போ தான் வந்து போரெல்லாம் முடிஞ்சிருக்கு, அவ்வளோ மக்கள்கிட்ட காசு இருக்காது, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ், கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். ஓகே, அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா எவ்வளோ வந்து அவர் மேலே அவர் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் முதல்த்த மாதிரி தான் அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் ஹிட் ஆகலை. இட் டுக் சம் டைம்ஸ். பட் நாட்கள் போக போக, மாதங்கள் போக போக நல்லாவே வந்து இவர் பிரபலமாகிறாரு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவருடைய முதல்ல இவருக்கு எவ்வளோ பேர் இவருடைய பிஸ்னஸில் கிடைச்சதோ அதை விட பல மடங்கு நல்ல பேர் வந்து நிறைய இவருக்கு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து லூயிஸ் விட்டான் கிட்ட அவருடைய 70 வயசுல வந்து அவர் இறந்து போறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி பர்ஸ்ல எல்லாம் நல்ல ஃபேன்சியான பர்ஸு, ஃபேஷனான ஹேண்ட்பேக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டிசைன் மாடல்ஸ் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்துறாரு. ஸோ இவருடைய 70 வயசுல இவர் வந்து இறந்து போறாரு. ஆனா இதுல என்ன சொல்றாங்க நிறைய பேர் அப்படின்னா, இவருக்கு குழந்தைங்க இருக்கு இல்லையா, ஸோ மேபி இவருடைய சன் கூட இருக்கா, பணத்துக்கு ஆசைப்பட்டு கொலை பண்ணியிருக்கலாம் மேபி அப்படின்னு தான் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து 100% அப்படின்னால எதுலையும் வந்து சொல்ல கிடையாது. இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேச்சர் டெத்தா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய சன் வந்து இன்னைக்கு இவரை விட பல மடங்கு வந்து சம்பாதிச்சுட்டு போறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கும்போது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா வெற்றி நமக்கு கிடைக்கும்.